உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன். இன்று 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக 2 ரேடியோக்களாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 1 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய நாளிலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே சகோதரன் மகேந்திரன் ஐயா வழிநடத்துவார். 7 மணி முதல் 10 மணி வரை இரவு நேரத்திலே. அந்த வேலையை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான வசனம்: தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நீதிமொழிகள் 30:5 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமேன், ஆமேன். எங்களுக்கு கேடகமாக இருந்து வழி நடத்துகிறது. அவன் போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் அவர் கேடகமாக இருந்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதுக்கான இன்றைய நாளுக்கான அதிகாரங்கள்: எண்ணாகமம் 33, நீதிமொழிகள் 24, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து யோவான் 6வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம் இவற்றையும் நாங்கள் நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவரை இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காலை 6 மணி. எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நிறைவு ஜெபங்களை கால வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா எடுத்து வந்து எல்லோரையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களுடன் இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சர்மிளா அவர்கள் கொழும்பு, இலங்கையிலிருந்து முதலாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வேளையிலே அவர் தனது ஊழியங்களை எங்களுடன் இணைந்து செய்கின்றார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் ஊழியங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். எங்களுடைய பகுதியிலே மிகுந்த மழையுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய நாளாக இருக்கிறது. அதனாலே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் தடைப்படாமல், இன்டர்நெட்டில் தடைப்படாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களிலும் இந்த மூட நம்பிக்கை. நேற்றைய நாளிலே நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோம். 16 வயது ஒரு சிறுவனை புதையல் எடுப்பதற்காக பலி கொடுப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். 9 பேர். அதில் ஒருவர் பழைய ஆர்மியில் இருந்தவர். அந்த சிறுவனை பலி கொடுத்து அவர்கள் புதையல் எடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்ற பொழுது போலீஸுக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆமேன். அவர்கள் நரபலி கொடுத்து, சிறுவனை நரபலி கொடுத்து பூஜை செய்து புதையல் தேடுகிறார்கள். ஆமேன். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த மூட நம்பிக்கையை ஒழிய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்க அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டமா. ஆமேன், ஆமேன். எங்களுக்குத்தான் காலநிலை சரியில்லை. ஆனால் பலர் இணையவில்லை, பலரை காணவில்லை. கால வேளையிலே இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். திரும்பமாக அழைப்பை கொடுப்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். எங்களுடன் சௌரி சர்மிளா அவர்கள் கொழும்பு, இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டு வந்திருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கும் ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபங்கள் கொடுங்கள். அதனைத் தொடர்ந்து அவர் 9:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவிலே
அவர் தனது ஊழியங்களை எடுத்து வருவார். இந்த வேளையில் உங்களை ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. இணைந்திருக்கிற சிசிலியாமா லண்டன் தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமேன். ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருப்பாராக. இந்த நாளிலே முதலாய் எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரி சர்மலாவுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் இணைந்தது நல்லது. எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாராக. இந்த நாளிலே நாங்க தானியலை குறித்து பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாருங்கள், தானியேல் 6:1 சொல்லப்படுகிறது, பாபிலோன் அங்கு ராஜ்யம் முடிவடைந்த பின் தரியு மேதியா ராஜ்யம் ஆரம்பிக்கிறது. மேதியனாகிய தரியு தன்னுடைய ராஜ்யத்தில் நஷ்டம் வரக்கூடாது என்று அதற்கு 120 பேரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 120 பேரும் அவர்கள் அந்தந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் 3 பேருக்கு தங்கள் காரியங்களை ஒப்படைக்க வேண்டும். அதாவது 120 நாடுகளிலே இந்த 3 பிரதானிகள், அதிலே தானியல் ஒருவர், இன்னும் 2 பிரதானிகளுக்கு இவர்களுடைய காரியங்கள் 120 நாட்டுக்காரருடைய காரியங்களை அங்கு ஒப்புவிக்க வேண்டும். அதிலே பிரதானமானவர் தானியேல் தான். இந்த 120 பேர் அந்த தேசத்திலே என்ன நடக்குது என்று அங்கு தானியேல் அந்த இடத்துல உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த நாட்டில உயர்த்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த தானியேலுக்கு அங்கு மிகவும் பொறுப்பான ஒரு பங்கு அவனுக்கு இருக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கும் போது அங்கு எப்படி அவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இந்த 120 பிரதானிகளும் இவனோடு இருக்கிற 2 பேர் தானியேல் எப்படியாக குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் மேல வழக்கு தொடர வேண்டும், அல்லது கணக்கு வழக்கல்ல தப்பு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள் எழும்பினார்கள். 122 பேர். இந்த தானியலோடு தானியலை விட 122 பேர். ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடவில்லை. இந்த இடத்திலே தானியலுக்கு எத்தனை வயது என்றால் 85 வயது தாத்தாவை எப்படியாய் அவர்கள் அந்த பிரிவினையை கொண்டு வர்றதுக்கு பார்க்கிறார்கள். பாருங்கள், ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால் அந்த 122 பேர் கூட்டம் கூடி குற்றம் கண்டுபிடித்து பதவி இறக்கி கொலை பண்ண வேண்டும் என்று அவர்களுடைய திட்டத்தை ராஜாவிடத்திலே போய் சொல்லி அந்த ராஜாவை உடன்படிக்கை பண்ணி அதை அந்த பதவியிலிருந்து இறக்க வேணும் என்று சொல்லி அந்த கட்டளையை பிறப்பிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் தானியேலுக்குள்ளே இருந்த ஞானமும் அபிஷேகமும் அவனை யாரும் தொட அங்கு முடியவில்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படி விசேஷித்த அபிஷேகத்தை உடைய தானியேல் எத்தனையோ காரியங்கள் அவர் சிங்க கவியிலே போட்ட போதும் தானியேலால் அங்கு தானியேலின் கர்த்தரை அவர்கள் முறியடிக்க முடியவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவன் என்ன செய்தான்? இப்படியான நேரம் அவன் தன்னுடைய ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு முகமாய் பார்த்து அவன் செபிக்கிறதை 3 வேளை ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்த அவனுடைய சூழ்நிலையிலே, அவன் கஷ்டமான சூழ்நிலை, பயங்கரமான சூழ்நிலை, தலைக்கு மேலான சூழ்நிலை, அப்படி இருந்தும் அவன் அந்த ஜன்னலை திறந்து வைத்து அவன் ஜெபிக்கிறான். ஜெபத்திலே கர்த்தர் அவனை காக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், முத்திரை போடப்பட்ட கையொப்பம் இடப்பட்ட காரியத்திலே இருந்து யாரும் விடுதலையாக்க முடியாதானா எங்கள் தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்ததாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்கள்ல இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற, பதவி இறக்கிற, கொலை பண்ணுகிற இப்படியான அந்த இருக்கிற ஆவிகளை கர்த்தர் கட்டிந்து போடவனும் திருச்சபையில இருந்து அங்க செயல்படுகிற சில காரியங்கள் தப்பு கணக்குகள் போட்டு அங்க ஒருவன் ஒரு அதாவது இங்க இருக்கிற காரியங்களை விட ஒருவன் எழுந்து நிக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர்களை மடங்கடிப்பார்கள். ஆனால் சில வேளைகளில் அந்த மனுஷனூடாகத்தான் தேவன் தன்னுடைய எழுப்புதலை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் சில வேளைகளில் மறந்து விடுகிறோம். ஆனால் அப்படி வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தானியேலை எப்படியாய் அங்க அவனுடைய அபிஷேகம் அவனுடைய ஞானம் எப்படியாய் அந்த இடத்திலே கிரிய செய்தது. அதாவது பெர்சியா மேதியா என்ற அந்த நகரத்தில அதாவது முழுமையாய் அந்த அசுத்தங்களுக்குள்ளாக இருந்து எப்படியாய் ஆண்டவர் தானியேலை ஒரு பொன்னாக விளங்கினாரோ அப்படி இந்த திருச்சபையில இருக்கிற மக்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மன மாற்றத்துக்குள்ளே தேவனுக்கு முன்பாக ஒரு பொன்னாக விளங்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தானியேலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினவர்கள், அவருடைய குடும்பங்கள், மனைவிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அந்த சிங்க குகையில போட்ட தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எழும்புகிற சபைகளில எழும்புகிற ஒவ்வொருவரும் அந்த தானியேலின் தேவன் தான் இந்த உலகத்தின் மெய்யான தெய்வம், நீதி உள்ள தெய்வம், நித்திய ராஜா என்று அன்று அறிக்கை பண்ணினது போல இன்றைக்கு சபைகளில குற்றம் பிடிக்கிறவர்கள், தவறான எண்ணங்களை வைக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்களோடு அவர்களை மனம் திரும்பும்படியாக தானியேலை குற்றம் பிடித்த அந்த மனிதர்களை தண்டித்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு அந்த குற்றம் பிடிக்கிற மக்களை மனம் திரும்பும்படியாக ஆமான் எஸ்தருக்கு விரோதமாக எழும்பின பொழுது அந்த ஆமானை தூக்கு கயிற்றில போட்டீரி. அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில நீர் அவர்களை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இப்படியாக குற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த எங்களுடைய தேவன், தானியேலின் தேவன், ஜீவன் உள்ள தேவன், மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், இன்றைக்கு பின்பு மறுமையில் அவரோடு வாழுகிற வாழ்வை தருகிற தேவன் என்பதை இந்த அண்டு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள, சபைகளிலேயும் ஒரு எழுப்புதலை காண, இந்த குற்றம் சாட்டுதல் மூலமாக மதங்களுக்கு ஊடாக பலவிதமான ஐடல் வர்ஷிப்புகளுக்கு ஊடாக குற்றம் பிடிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தானியேலின் தேவன், மெய்யான தேவன், ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. அந்த ரட்சிக்கப்படாத அந்த ராஜா சொல்லுகிறார், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் உள்ளது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த இப்படியான குற்றம் பிடிக்கிற மதங்களுக்கூடாக, சபைகளுக்கூடாக ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. எங்களுடைய தேவன் உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், மனுக்குலத்தின் பாவிகளுக்காக தன்னுடைய ஒரே குமாரனாய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகளாக ஏற்றுக்கொண்டு உம்மோடு கூட வாழுகிற அந்த வாழ்வை தருகிற தேவன், நித்திய ராஜா என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள, குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ தானியேலை போல அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளுகிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு ஒவ்வொரு சபைகளும் செயற்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தோடு நீர் கூட இருக்கும்படியாக அவர்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து இன்னும்
அதிகமாக இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. சிஸ்டர் ஜனட்டுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக. அவர்களோடு கூட இருந்த முடிய வருகை வரைக்கும் அவர்கள் செய்கிற ஊழியர்களை கனப்படுத்தி உயர்த்தி வைக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரரை கனப்படுத்துகிற தேவன். நீ இந்த அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, இந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நினைத்து சங்கமம் ரேடியோவில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நீர் அழகானவைகள் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இன்னும் எழும்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து உம்முடைய வழியில வழி நடத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தானியேலின் தேவன், எங்களுடைய தேவன் ஒன்றான மெய்த்தேவன் என்பதை யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அந்த நித்திய வாழ்வில் எங்களை இணைத்தது போல ரட்சிக்கப்படாமல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. எரேமியா 10:10 நீரே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், நித்திய காலமாக எங்களோடு வாழுகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் இந்த உலகத்தில மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. நீரே இந்த உலகத்தின் ஓனராக இருக்கிறீர், இந்த உலகத்தை உருவாக்குற தேவனாக இருக்கிறீர். எல்லா ஆத்துமாக்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உலகத்தின் ஆத்துமாக்களும் தேவனுடையது, ஒன்றான மெய்த்தேவனுடையது என்று சொல்லி இருக்கிறீர். எரேமியா 10:11 அந்த மதங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த மதங்களில் உள்ள தேவர்களை ஒரு நாள் எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய தேவர்களுக்கு நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்களுடைய ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மக்களும் மனம் திரும்பும்படியாக. இது மதம் திரும்புதல் அல்ல, மனம் திரும்பி அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பி, வல்லமையினால நிரப்பி, ஒவ்வொருவரும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ஒரு வேதாகமத்தை எடுத்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை திருவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தான் தேவன் என்பதை உணர்ந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் சேர்ந்து கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபை மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவனுடைய இணைப்பிலும் தேவனுடைய நட்பிலும் அங்கு இணைந்து வாழ கர்த்தர் பெரிதான காரியத்தை இந்த கடைசி நாட்கள்ல செய்ய வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்கும், ஒவ்வொரு ஊழிய குடும்பங்களுக்கும் அப்படியான ஒரு இணைப்பு வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோட எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கிற தகப்பனே, இப்படி இந்த காலை நேரம் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே ஒரு மனதோடு அந்த அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவித்து அதிகமாக அவர்கள் உங்களுக்கு மகிழ்வதற்கு உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீர்களை துடைப்பவரே அப்பா, உங்களால மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொல்லும் என்று கூறின கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களோட வாக்கு தத்துவத்தை கூறினவரே இன்றும் எங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. இந்த மக்களுக்கு ஆண்டவரை அதிகமாக அவர்களை கண்களை திறந்து அதிகமாக உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு ஒட்டுமனத்தை ஆவியை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அப்பா, நாங்க எதை கேட்டாலும் உங்களோட நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே அப்பா, நீங்க மன உருக்க முடியவர்
ஆண்டவரே மன்னிப்பதில் வல்லவரே அப்பா. இந்த பாவங்கள் யாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஆண்டவரே, யாவற்றையும் கூட திரு ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கின தகப்பனே, இப்பொழுது நீங்க இவர்களுக்கு ஆண்டவர் பெரிதான விடுதலை கொடுத்து ஆண்டவரே, அவங்களுக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பெரிதான டேனியலுக்கு கொடுத்த அபிஷேகத்தை இவங்களுக்கும் அவர்களுக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அவருக்கு அந்த தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. நீங்க பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார் ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தம் ஆவியின் மூலமாக யாவரையும் ஆண்டவரை வழி நடத்துங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தையும் அப்பா தாழ்மையான ஆவியை கொடுத்த ஆண்டவரே, உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன பரிசுத்தமான ஆவியானவரே, உங்களுக்கு நான் உங்களோட ஆவியின்படி யாவரையும் வழி நடத்துங்க. உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்தவரே, நீங்க பரிசுத்தமா இருக்க போல யாவரையும் பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. 1000 தான் துன்பம் வந்தாலும் அது அணுகாதது என் ஆவியின் பட்டயம் உண்டு அப்பா. உங்களோட ஆவிக்குள்ள நாங்க நடக்கும் பொழுது ஆண்டவரே, சகலதும் அப்பா எங்களுக்கு நீங்க வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருப்பீங்க. யாருடைய கண்களின் திறமைகள் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு ஆண்டவரே, நாங்க இந்த கூட முழு இருதயத்தோடும் அப்பா முழு ஆவியோடும் அன்போடும் உங்களை நேசிப்பதற்கு அந்த பிரிதான அன்பை அதிகமாக கொடுத்து யாவரையும் கண்டையில இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி செய்யற அவர்கள் செய்யற ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க மனதுருத்த முடியவரே, அவர்களுடைய தேவையை சந்தித்து அவர்களை இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிற தடைகள், அங்க மழைகள் என்னவா இருந்தாலும் ஆண்டவரே, ஒரு தடையும் வராத வண்ணமாக, ஆன்லைன்ல இருக்க தடைகளை ஒன்றும் வராத வண்ணமாக பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் மகனுக்காகவும் அவங்களோட கணவனுக்கான வருகிறப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அதிகாலையில் உங்களுடைய முகத்தை நாங்க தேடும் பொழுது ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட போக்கிலும் வருத்தலும் இருந்து இன்னும் அதிகமாக அவங்க கேட்கறதுக்கு அதிகமாக அவர் தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதரோட தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிற தகப்பனே, நான் மரண இருளில் பல்லாக்கில் நடந்தாலும் பயப்படுவோம் என்று கூறியபடி ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். அதன்படி ஆண்டவரே, உங்களோட உன்னதமான மறைவில் எங்களை மறைத்து வைத்து உங்களோட சிறகால மூடி உங்கள் நிழலில் தங்கத்தக்கதாக எங்களை நீங்க யாவரையும் அவர்களையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுறதாக என்று கூறி தாழ்த்தி கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமேன் ஆமேன். God bless you sister. ஆமென். பிரதரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் அப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே மூட நம்பிக்கையில இருக்கிற மனுஷர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உயிர் பலிகளை செய்கிற மக்களுக்காக, இந்த செய்வின சூனியங்கள் இப்படி மற்றவர்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த அசுத்த ஆவிகளின் கிரிகளை செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்பட்டும். அந்த மூட நம்பிக்கையிலே இருந்து அங்கு அவர்கள் மனம் திரும்பட்டும். அசுத்தங்கள் அவர்களை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திருத்துவ தேவனாகிய எலோகியம் தேவனாகிய கர்த்தாவே, உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை புகழுகிறோம்.
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை சிருஷ்டித்து அவனை ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாய் அவனை உண்டாக்கி அவனுடைய ஆண்டவரே வாயிலே சுவாசத்தை ஊதின பொழுது அவன் உயிர் தெழுந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஐயா. இந்த வேளையிலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவரே உயிரை கொடுத்தவர் நீர் என்பதையும், ஆண்டவரே வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடும் ஜீவன்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமா இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஆண்டவரே தகப்பனே மனுக்குலத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தராகிய உண்மை கர்த்தாவே மறந்து ஆண்டவரே தகப்பனே சிருஷ்டிகளை தொழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள் தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவர்களினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லுகிறவரே ஐயா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த மக்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, பேசாத ஒன்றுக்காக தாங்கள் செய்கிற அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்த கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஒருவர் எல்லாவற்றையும் காண்கிறார் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறபடினால ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவ்வுலகத்தின் அதிபதியான ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாட்டம் பிடிக்க பண்ணிவே ஆண்டவரே, ஜனங்களுமே அறியாதபடிக்கு இருக்கிற இருளுகள் யாவும் மக்களை விட்டு நீங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் செய்திகளை கேட்டும் எத்தனையோ மக்கள் சுவிசேஷங்களை கேட்டும் உம்மண்டையில் வர முடியாதபடிக்கு இருக்கிற கடின இருதயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ உறவுகள் தெரிந்தும் கர்த்தாவே உமக்கு முன்பாக வர முடியாதபடிக்கு அவர்களுக்கு பின்பாகவும் முன்பாகவும் கிரியை செய்கிறதான பொல்லாத அசுத்த ஆவிகள் ஆண்டவரே சத்துருவின் திட்டங்கள் யாவும் உடைந்து நிர்மூலமாக்கப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த மக்களுடைய கண்களை திறக்க வேண்டும்படியாக ஆண்டவரே, நானே என்னை தவிர வேறே தேவன் இல்லை என்று சொல்லுகிறவரே, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை உங்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீங்களே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தராகிய தேவனே, இதோ உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் சாட்சியாகவும் ஆண்டவரே தேவன் ஒருவரை ஆராதிக்கிற மக்களுடைய குணாதிசயங்களை காணுகிற பொழுது ஆண்டவரே சுத்தி இருக்கிற உறவுகள் சாட்சி கொடுக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லத்தக்கதான ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை கிறிஸ்தவ மக்களும் அடையாளங்களாக அற்புதங்களாக ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக திகழத்தக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற மக்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனை உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் அவர்கள் மேல் ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேட்ட சத்தியத்துக்கு தேவ மக்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அநேகரை உம்மண்டையில கொண்டு வரக்கூடிய காரியங்கள் உண்டு என்பதை உணர்ந்து தேவ மக்களும் மனம் திரும்பி ஆண்டவரே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அறியாத மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லத்தக்கதாக, அறியாத மக்களுக்கு உம்முடைய பண்புகளை காண்பிக்கத்தக்கதாக, அறியாத மக்கள் மத்தியில கர்த்தாவே தேவ இரக்கங்கள் செய்யத்தக்கதாக, அவர்களுக்கு வேண்டுதல் செய்யத்தக்கதாகவும் உம்முடைய பிள்ளைகளும் கர்த்தாவே பெறப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தராகிய ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நான் ஒரு விஷயம் செபிக்கிறேன் கர்த்தாவே. இதன் ஊடாக சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவரே கேட்கிற காதுகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் சுத்தி இருக்கிற மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரத்தக்கதான அந்த சூழல்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய வசனம் கடந்து போகிற பொழுது கர்த்தாவே அது மற்றவர்களுக்கும் அவர்கள் எடுத்து கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கமும் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அது எண்ணம் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்வீராக, அநேகருடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கட்டும்
நடத்தட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே சகோதரனையும் சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. எந்த சூழ்நிலையிலும் யாரும் பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தர் தைரியத்தை கொடுத்து உங்களுடைய விருப்பத்தின்படி என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சத்தத்தோடும் அந்த குடும்பம் பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஐயா. நானே என்னை தவிர வேறே தேவனில்லை என்று சொல்லுகிற வைராக்கியத்தோடு எண்ணமோட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு கர்த்தாவே உமக்கு முன்பாக தொடர்ந்து நடக்க உதவி செய்வீராக நீ செபிக்கிறேன் ஐயா. சுத்தி ஆண்டவரே, இது உங்களோடு கூட இணைப்பில் இணைந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஊழியக்காரர்கள் போதகர்கள் தாசர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய இரக்கம் அவர்களுக்கு எண்ணம் கிடைப்பதாக, எண்ணம் பலத்தை கொடுப்பீராக, எண்ணம் தைரியத்தை கொடுப்பீராக, எண்ணம் வைராக்கியத்தை கொடுப்பீராக. உமக்காக தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. மறுபடியுமாக நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென். தேங்க்யூ. அப்படியே உங்களோடும் இருந்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சர்மிளா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் எங்களோடு இணைந்திருப்பது நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்க வந்து முன் வந்ததுக்காய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் நடத்துவாராக. நீங்கள் இந்திய நாளிலே உலக தலைவர்களுக்காக, ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, யுத்த தலைவர்களுக்காக, நீங்க எல்லா தலைவர்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு இந்த கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் முழு உள்ளத்தோடு நமஸ்கரிக்கிறேன். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர் மறையாதவர், சதா சதா காலங்களிலும் ஜீவன் உள்ளவரா இருக்கிற இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்காக அதனால நான் ஒரு சின்ன ஜெபத்தை கூறுகிறேன். எனக்கு இந்த குரூப்பை போட்ட தலைவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த என் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர். நீங்க அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறவர் ஆண்டவரே. நீங்க இரக்கம் நிறைந்தவர், தயவு நிறைந்தவர், மாறாதவர், மறையாதவர். என் அன்பு ஆண்டவரே, உங்களை முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, பாவிகளை ரட்சிக்கவே மனசுக்குமார் இந்த உலகத்துக்கு வந்தீங்க. எங்களுக்காக உயிரையே தியாகம் செஞ்சீங்க. இன்றைக்கு உயிர் உள்ளவரா வாழ்கிறீங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க நான் போவேன் திரும்ப வருவேன். இன்றைக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால தாண்டவரே நாங்க கேட்கிற எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்க. விழுவுற ஒவ்வொரு நேரமும் பிள்ளைகளை நீங்க கை தூக்கி எடுக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதுக்கு ஒருபோதும் குறைவு இருக்காது. வானமும் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் உங்களுடைய வார்த்தை ஒளிவதில்லை ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க உலகம் முடிப்படைந்த நான் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே நீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்கேயோ இருந்து எங்கெங்கயோ சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை நீங்க மேய்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க என்னுடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க என் பிள்ளையே, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. நீங்க ஜெயித்தீங்க ஆண்டவரே. நாங்களும் நிச்சயம் ஜெயிப்போம் ஆண்டவரே. நாங்க நிச்சயம் ஜெயிப்போம், ஜெயித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஜெயித்தீங்க படியால் நாங்களும் ஜெயிப்போம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்க உலகத்தில் உள்ள உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று. உலகத்தில் உள்ள அதிபதி எங்களோட போராடி கொண்டிருக்கிறோம், ஆனாலும் அவனுக்கு நாங்க தோக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தாவே, நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னு கேட்டா நீங்க எங்களோடு இருக்கிறபடியால், உங்களுடைய இரத்த கோட்டை எங்களோடு இருக்கப்பட, உங்களுடைய கோல் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் ஜெயம் எடுப்போம். கர்த்தாவே,
இன்னைக்கு உறுப்புகளை இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எடுக்கும் போனா ஒவ்வொரு இடங்களும் உலக காரியங்கள் இருப்பாங்க. ஆனா உம்முடைய பிள்ளைகளோ இன்றைக்கு குரூப்ல சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய தர்மிஷ்டத்தை தேடுகிறார்கள். ஆண்டவர் வரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நீங்க அவ்வளவு அன்பாகவே இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்துல பாவத்துல விழுந்து தவிச்சு எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி எடுத்த ஒரே தெய்வம் நீங்க ஆண்டவரே. மனுஷன் மறந்தளிப்பா, நீங்களோ அணைத்துக் கொள்ளுகிறீங்க. மனுஷர் கைவிடுவா, நீங்களோ கைவிடாதவர் ஆண்டவரே. நீங்க எங்களை புடமிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. குயவன் கையில் பாத்திரம் கிடைச்சு பலத்தி திருக்கிற மாதிரி எங்களை திருத்தி கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம். நீங்க தான் ஆண்டவரே தெய்வம். நீங்க தான் எங்களோட உண்மையான தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே, உலகத்துல நிறைய இடங்கள் யுத்தங்களும் யுத்த வீரர்களை நாங்க கேட்கிறோம். நீங்க சொன்னீங்க கடைசி மட்டும் நிலை நிக்கிறவங்களை ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆண்டவரே, உம்முடைய ஒரு பிள்ளைகள் கூட அழிந்து போறது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. அனைவரும் நீங்க வரும்போது நாங்க எல்லாம் கெம்பீரம் சத்தத்தோடு உம்மண்டல் வர வேண்டும் ஆண்டவரே. ஒருவர் கூட அழிந்து போக கூடாது ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே. ஏசப்பா, எப்படி நன்றி செலுத்துறது தெரியல ஆண்டவரே. நாங்க பாவிகளா இருந்து எங்களை பாவிகள் தள்ளவில்லை. அவ்வளவு அன்போடு கிட்டு சேர்த்து கொண்டீங்க. எவ்வளவு அன்பு காட்டினீங்க. மனுஷன் கொடுக்காத அன்பு நீங்க தந்தீங்க ஆண்டவரே. நாங்க உங்ககிட்ட தாண்டவரை அன்பை கட்டுக்கொண்டோம். உங்ககிட்ட தாண்டவரை பாசத்தை கட்டுக்கொண்டோம். உங்ககிட்ட தாண்டவரை கீழ்ப்படுதலை கட்டுக்கொண்டோம். இந்த சுத்த பைபிள் நூடாக. இல்லாட்டி எங்களுக்கு தெரியாதானோ நாங்க உலகத்தாறு மாதிரி வாழ்ந்து கொண்டு வந்தோம். எப்படி நன்றி செலுத்துறது தெரியல ஆண்டவர். அவ்வளவு நீங்க நல்லவர். எங்களை புடமிட்டு இருக்கிறீங்க, புடமிட்டு கொண்டே போறீங்க. குயவன் கையில் பாத்திரத்தை கிடைச்சி திருத்துற மாதிரி திருத்தி கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம் தெய்வமே. இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரோட ஒவ்வொரு குணங்கள் ஆண்டவர், ஒவ்வொருவரோட ஒவ்வொரு விதைகள் ஆண்டவரே. ஆனால் எல்லாரும் நீங்க தாண்டவரை புடமிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் நீங்க புடமிட்டு இருக்கிறீங்க. பாவிகளுக்கும் மழையை பொழிய பண்ணீங்க, நல்லவர்களுக்கும் மழையை பொழிய பண்ணீங்க ஆண்டவர். ஆனா எல்லாரும் நீங்க படைத்த படைப்பாண்டவரே. ஒருவரை எங்களுக்கு தூர போட முடியாது, ஒருவரை எங்களுக்கு தள்ளி விடவே முடியாது ஆண்டவரே. நீங்க நல்லவரா இருக்கப்படியா நாங்க அனைவரும் உம்முடைய ராஜ்யம் வரும்போது நல்லவர்களாக முன்னுக்கு இருக்கணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த தாளந்த நாங்க பெருசு படுத்தணும் ஆண்டவரே. பத்திரம் பண்ணி வந்தா அது கட்டப்பட்ட அக்கினியில போடப்படுமே ஆண்டவரே. நாங்க அனைவரும் கொடுத்த தாளந்துகளை பெருகப்படுத்தணும். ஆத்மா பாரத்தோடு நாங்கள் தாகத்தோடு அழியணும், சுத்தி திரியணும். விழுந்திருக்கிற ஆத்மாக்களுக்கு உம்முடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். உண்மை தெரியாத ஜனங்களுக்காக நாங்கள் உம்முடைய பிரசங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வல்லமையை நாள் நிரப்பும், உம்முடைய அன்பில் நிரப்பும் ஆண்டவரே. பயப்படாமல் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒவ்வொருவரை பலப்படுத்தும் ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களை நீர் எடுத்து பாவி ஆண்டவரே. பணத்துக்காக வெறி பிடிச்சு ஊழியர் செய்யாமல் கர்த்தர் எங்களுக்காகவே இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிக்க வந்தார். அவருக்காக நாங்கள் ஊழியர் செய்யணும், அவருக்காக நாமல் ஏதாவது செய்யணும் சொல்லி உம்முடைய சுமையை சுமந்து கொண்டு போயிட்டு பாரத்தோடு சேவை செய்ய உதவி செய்யுங்க. உலகத்தில் உள்ள யுத்தங்களை யுத்த வீரர்களை நடக்கும் கேட்கும் போது அவ்வளவு ஒரு வேதனையான காரணம் ஆண்டவரே. சின்ன குழந்தைகள் என்ன தவறு செஞ்சார்கள், அவர்களும் கூட அந்த நல்ல கெட்ட இடத்துல மறித்து போறார்கள் ஆண்டவரே. உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, அறிந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரையும் ரட்சிப்பு நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. நீங்க கொண்டு வர வேணும். நீங்க வரும்போது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் கர்த்தா. ஒருவர் கூட அழிந்து போக கூடாது, ஒருவர் கூட அழிந்து போக கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாட்டில் உள்ள தலைவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு உலகத்தில் உள்ள போதகர்மார்களை ஒப்பு கொடுக்கிறேன், தேவ ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறேன், தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா இடங்களும் சுற்றி திரிஞ்சு உம்முடைய ராஜ்யம் பெருக வேணும், உம்முடைய ராஜ்யம் பெருகி பொங்கி வடிய வேணும் ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேண்டும் கர்த்தாவே, சிறுக வேணும். உம்முடைய அன்பு கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தலைகளை அவர்கள் தலைகளை கைகளை வைத்து அபிஷேகம் பண்ணும், ஆசீர்வாதம் ஆண்டவரே. எல்லாரும் குறைவுள்ளவர், யாருமே சர்வ சம்பூர்ணம் அல்ல. எல்லாரோட குறைகளை மன்னித்து சரியான பாத்திரமாக எடுத்து நீங்க பாவிக்கிறதுக்காக கோடான கோடி 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 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற ஆண்டவரே. நீங்க நல்லவர், வல்லவர், மாறாதவர். ஏசப்பா, என்ன புடமிட்ட தெய்வமே. இன்னைக்கு நிறைய பேரும் அறியாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க.
ஏசப்பா யாருன்னு சொன்னா தெரியாது, மனுஷருக்கு தெரியாது. யாரு இயேசுன்றது எங்ககிட்ட கேக்குறாங்க. அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முழு உலகத்துக்கு உம்முடைய ஊழியர்களை நீர் எழுப்பு பண்ணும் ஆண்டவரே. விருந்தினர்களுக்கு உம்முடைய கரங்கள் எண்ணிட்டு அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. எழுப்பு வேண்ட கர்த்தாவே, எழுப்புங்க. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கடைசி காலத்துல இருக்கிற யுத்தங்கள், யுத்த வீரர்கள் நடக்குது. குடும்பத்துக்கு விரும்ப குடும்பம், ராஜ்யத்துக்கு விரும்ப ராஜ்யமும் பஞ்சமும் எல்லாமே நடந்து கொண்டு வர்றது. நீங்க வர போகிறீங்க, நிச்சயம் உண்மை. அது பைபிள் அப்ப பொய் ஆகிரும். அப்படி நடக்காம இருந்தா அது நடக்கிறதால தான் உங்களுடைய சத்திய வசனம் உண்மையாகவே இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க காப்பீங்க. உங்களுடைய தூதர்களை போட்டு நீங்க காத்து வருகிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய தேவ பிள்ளைகளை காத்து, உலகத்தாரையும் காத்து, உண்மை ரட்சிப்புக்குள் அவர்களை கொண்டவர நீர் கிருபையாளியும் ஆண்டவரே. உமக்குள் ரட்சிப்புக்குள் கொண்டவர அவர்களை கிருபையாளியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன், எல்லாத்தையும் பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை நீங்க எடுத்தீங்க, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறீங்க, கொடுக்க போகிற கோடான கோடி 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 ஸ்தோத்திரங்களை சேர்த்துக்கிற ஆண்டவரே. நீங்க அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க எகவா ராப்பா, எகவா ஜைரே, எகவா நிசி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபங்களை ஏறெடுத்தவரே ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவர் மட்டும் கரங்களை நீட்டி ஒவ்வொருவரை நீர் குணப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வாதம் ஆண்டவரே. விழுந்திருக்கிறவர்களுக்கு கை கொடுத்து எழுப்பும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இனிமையான ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பரிசுத்தமுள்ள பாதத்தில் வைத்து என்னை தாழ்த்தி மண்டாடி வேண்டிக் கொள்கிறேன் என்ற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சர்மிளா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா அமெரிக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். எங்க இலங்கை தேசத்துக்கு ஐயம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இயேசுவை போல ஒருவர் வந்திருக்கிறார் என்று மிகவும் அங்கு கொந்த ஜனங்கள் பளிப்புகள் அதிகமாயிருக்கிறது. ஆகவே அது எப்படியோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த காரியத்திலே இயேசுவின் சுவிசேஷத்தை மட்டும் அவர்கள் கேட்கக்கூடியதாய் கர்த்ததாமே மாற்ற வேணும், மாறுதல் அடைய வேணும், என் தேசம் ரட்சிக்கப்பட வேணும், வீணாய் விருதாய் இழுப்புண்டு போகாதபடி கர்த்ததாமே காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்போடு கூட நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக மக்கள் நன்றிகளை எடுக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய தயவு, உம்முடைய ஆண்டவரே சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில அது வெளியரங்கமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். இம்மட்டமா எங்களை வழிநடத்த நீ தேவன், இனியும் கூட எங்களை வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமாய் இருந்து எங்களை காக்கிற தெய்வமாயிருந்து வழி நடத்துகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுத்த ஜெப விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவரே கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் இருந்து ஆண்டவரை அதை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த பொல்லாப்பும் வராதபடிக்கு, எந்த தீங்கான காரியங்கள் எழுவாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தில ஆண்டவரே நீரே ஆண்டவரே நல்ல தகரப்பனாயிருந்த ஆண்டவரை ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இடத்திலே உம்மை போல ஆண்டவரை யாரோ வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இல்லவே இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே தேவன். எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் எங்களுடைய நிந்தைகளுக்காகவும் எங்களுடைய வியாதிகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சிலுவையில சுமந்து தீர்த்து ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இன்றும் பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிற என் ராட்சாதி ராஜனும் தேவாதி தேவனுமா இருக்கிற நீர் ஆண்டவர அப்பா. அப்படியாய் ஆண்டவரை போல யாரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது
கேள்விப்படுகிறோம். அந்த இடத்துல அந்த சுவிசேஷங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நானே கிறிஸ்து என்று சொல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அநேக ஜனங்கள் ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாக வழி நடந்தால் அது நலமாக இருக்கும். ஆண்டவரே மக்களை எல்லாம் திசை கட்டி போகும்படியாக செய்யாதபடிக்கு நம்முடைய வழியிலே வழி நடத்துகிற ஒரு நல்ல மகனாக இருந்தால் அந்த மகனை ஆசீர்வதித்து தேச எல்லை எங்கும் நடந்து தெரிகிற ஒவ்வொரு இடத்திலும் என் தேவனுக்கு ஆண்டவரே அநேக சின்னங்கள் கூடி ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய சொந்த தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே கடைசி காலமா இருக்கிறது இருக்கிற இந்த சூழ்நிலையில முடிவேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே கடைசி காலத்தில் இதோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார் அங்க இருக்கிறார் என்று அநேக ஆண்டவரே இடத்துல ஆண்டவரே சொல்லுகிறது அந்த சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் அவர் உண்மையாக இருக்காது. அது ஒரு கள்ள ஒரு மனிதனாக இருப்பார் ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே தந்திரமான ஒரு மனுஷனாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது போல தேவனாகி கர்த்தர் நாளிலும் ஆண்டவரே அப்படி எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒருவேளை அந்த மகன் உண்மையால் அனுப்பப்பட்ட ஒரு மகனாக இருந்தார் அந்த தீர்க்க வசனங்களையும் ஆண்டவரே வேதத்தினுடைய ரகசியங்களையும் அநேகருக்கு சொல்லி ஆண்டவரே உன் பக்கமாய் ஆண்டவரே ஜனங்களை திருப்புறவராக இருந்தார் கர்த்தர் ஆண்டவரை உபயோகப்படுத்துங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இலங்கை தேசத்தின் மேல் நிறைவேற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா இதோ அவர்கள் ஆண்டவரே அதிலே மயமயங்கி போகாதபடிக்கு அதிலே ஆண்டவரை மனம் மாறி போய் ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு ஒருவேளை ஆண்டவரை நீர் அனுப்பின மனிதனாக இருந்தால் ஆண்டவரை உம்முடைய சத்திய வசனத்தை பேசுகிற அந்த மகனோடு கூட நீங்க இருங்க. அதன் மூலமாய் அநேக ஜாதி ஜனங்கள் ஆண்டவரை மனம் மாறட்டும். பாவை அறிக்கையிட்டு ஆண்டவரை ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு இலங்கை தேசம் முழுமைக்க தேவன் ஒருவரே ராஜாவாகிய தேவன் ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். அப்படியாய் ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த வேளையில தொடுங்கப்பா. உடைய பரிசுத்தர் வா அல்லவா ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவர் கடந்து செல்லட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரை தொடர்ந்து ஒவ்வொரு இடத்தில் ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கும். நன்மை தீமை அறிகிற ஆண்டவரே ஞானத்தை தருகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே அப்பா இந்த சுவிசேஷம் கூட்டங்கள் நடத்துகிறதான இடத்திலையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அங்க இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறவர்களை மனிதன் நோக்கி பார்க்காதபடிக்கு உண்மை நோக்கி பார்க்கிற மக்களால் ஆண்டவர் அநேக ஜனங்கள் உண்மையை ஆண்டவரை பின்தொடர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே முடிவு வழியில நடத்துங்க. அந்த தேசம் முழு எல்லை எங்கும் ஆண்டவரே என் தேவனுடைய ஆண்டவர் சிலுவை கொடி பராக்கட்டங்க தவிர கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கே சொந்தமாகும் என்று சொல்வது போல ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சுவிசேஷ கூட்டமாக நடக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மூலமாகவும் ஆண்டவரே அப்பா அந்த வளையில் தேவனுடைய வல்லமின் மூலமாக ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீ எடுத்து பயன்படுத்தி அந்த தேசத்திலே ஆண்டவரை ஒரு எழுப்புதலை கட்டளிடும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எதெல்லாம் ஏறெடுக்கிறார்கள் கர்த்தாவே அவர்களுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் முழுமைய செவியிலே கேட்டு ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு உதவி கரம் நீட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தரபியாய் செய்வதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரபியாய் ஆண்டவரே நடக்கிறதான அந்த சுவிசேஷ கூட்டங்கள் ஒருவேளை திருச்சபையில் நடக்கிறதான கூட்டங்கள் ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் வந்து பங்கேற்று அந்த இடத்திலே ஆண்டவரே ஒரு புது ரட்சிப்பு பலனை ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம்.
கத்திரபியாய் சேர்ப்பதற்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த நாளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவனோடு கூட இருந்து ஆண்டவரை நல்ல ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவரை அப்பா உண்மையிலே ஆண்டவர் எப்போதும் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்களுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறதாவே. அவர்களே எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவராகி கர்த்தர் செவி சாய்த்து ஆண்டவரை நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. சங்கம ஊடகத்தின் மூலமாய் ஆண்டவரை இப்படியான அநேக காரியங்களை நடப்பிக்கிற என் மெய்யான தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த சங்கம ஊடகத்திலே மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அது மூலமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்படையவும் ஆண்டவரே பிடிகளை நீக்கவும் ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரை எதை எதிர்பார்க்கிறோ அதெல்லாம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் தானே அவனோடு கூட நீ இருங்கப்பா. நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அப்படியாக சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் வாழ்கிறதான இடத்திலே அநேக ஜனங்கள் முன்பாக நீங்கள் உயர்த்தி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இங்க சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த ஜெப வேலையை தொகுத்து வருவதான ஆண்டவரை ஜெகத் மகளையும் ஆண்டவரை கடனும் மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உமக்காக உழைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்பா நீர் ஆண்டவரை அவர்களுக்காக நீர் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் தந்த பிள்ளைகளை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் செய்கிற ஊழியத்திலே ஆண்டவரை அநேக ஜனங்கள் ஆண்டவரை உண்மை ஆண்டவரை பற்றி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த குடும்பத்தை நீர் ஆண்டவரை உமக்காக நீ தெரிந்து கொண்டிருக்கிறபடியா அந்த குடும்பத்தோடு நீ இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா சேர்ப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இஷ்டவேல் ஜனங்களுக்காக இஷ்டவேல் தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே தேவன் தாமே அவர்களையும் மனம் திருப்பி அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள்ல மனம் திரும்பி தேவனுக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்க சுயித்திருக்க கர்த்தர் எருசலேம் சமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் சுயித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் தாமே இந்த இஸ்ரவேல் நாட்டையும் தேசத்தையும் ஒரு அமைதியான ஆறுதலான தேசமாய் மாற்றும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் இந்த நாளின் காரியங்கள் யாவற்றையுமாய் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களையும் ஒருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இதுவரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். வெவ்வேறு இடங்களில் இருந்தும் வெவ்வேறு நேரங்களில் இருந்தும் தேசங்களில் இருந்து நாங்கள் ஒரு மனதோடு இந்த வேலையிலே உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். எல்லா தேசங்களுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் இலங்கைக்காகவும் இந்தியாவுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஆண்டவராகிய தேவன் தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமர்ந்திருக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே கொடுத்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு சோத்திரம். இஸ்ரவேலுக்கா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் சுகித்திருக்க கர்த்தர் தேவன் அந்த இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அங்க இருக்கிற எல்லா தேச தலைவர்களை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. விசேஷமாய் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தேசத்தை ஆளுகிறதான நல்ல ஆவியை நல்ல ஞானத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா. வேண்டாத தீய
கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டல பொல்லாத கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஒருவன் எனக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்ரு கூட அவனோடு கூட சமாதானத்தோடு வருவான் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படியாக கர்த்தாவே, இஸ்ரவேலை யாரெல்லாம் யுத்தங்களுக்கு எதிர்த்து வருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த தேசத்திற்கு சமாதானமா, தேச மக்களுக்கு சமாதானமாய் வரும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த இஸ்ரவேல் தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியா அந்த வேலையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவர் தாமே நீ நிலை நிறுத்துவீராக அந்த தேசத்தை, தேச தலைவர்களை நிலை நிறுத்துவீராக. தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், அதன் மக்களை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அப்பா எல்லா காரியங்களிலும் அந்த தேசங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் செயலிலிருந்து போகும்படியா இப்போதுக்கு நாங்கள் ஒரு விசை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வார்த்தையின்படி அமைதலான தேசமா இதை மாற்றுங்கப்பா. அந்த தேசங்களில் இருக்கிறதான மக்களின் ஞான கண்கள் எல்லாம் திறந்தரலும். நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு அந்த தேசத்தை நீர் எல்லா வேலையில் ஆண்டவர், எல்லா பொல்லாப்பில் இருந்து எல்லா எதிரிகளின் மதியில கூட கர்த்தர் அந்த தேசத்தை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இஸ்ரவேல் நாடு செழித்திருக்கவும், எல்லா தேசங்களும் அந்த தேசத்தோடு சமாதானமா இருக்கவும் கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக அந்த மக்கள் எல்லோரும் மனமாறி ஏற்றுக்கொண்டு நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தராகிய தேவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதன் கர்த்தாவின் இந்த தேசத்து பொருளாதார நிலைகளை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஆசீர்வாதத்தோடப்பா முன்மாறி பின்மாறி ஊற்றி அந்த தேசம் செழித்தவங்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அது மகாராஜாவின் நகரமா இருக்கிறபடினாலே இந்த நகரத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து நீர் உயர்த்தி அங்க இருக்கிற மக்கள் யாவரும் வருகிற நாட்களிலே எழுப்புதலிலே திட்டத்திலே பங்கு பெற கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதித்து அந்த தேசத்தின் மேலே உமது ஆசீர்வாத கரம் அமர்ந்து தேவ தூதர்கள் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அப்பா முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறமா தேசத்தை நீ பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஒரு இசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணி போகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே அவர்கள் உமக்கு செய்கிறதான ஊழியத்தை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. உமக்கென்று எழும்ப பிரகாசிக்க கர்த்தராகிய தேவன் நீர் கிருபை புரியும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அந்த மகள் உமக்கு செய்யற ஊழியத்தை தேவன் நீங்க ஆசீர்வதித்து இந்த மகளையும் நீங்க உயர்த்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவரையுமாய் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட ஐரீன், எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே தேவனுக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு வர வேணும் என்று சொல்லியும் இந்த குடும்ப சமாதானம் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும். ஏனென்றால் குடும்ப அங்கத்தவர்களுக்குள்ளே கெடுக்கிற ஆவிகள், இச்சையினால் இழுப்புண்டு ஒதறியோதர் கொலை செய்கிற வல்ல காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேணும். ஜனங்கள், குடும்பங்கள், வீடுகள், மனிதர்கள்
விடுதலையாக்கப்படணும். அந்த விடுதலையை தந்தவர் அந்தவராய் இயேசு கிறிஸ்து. அதை அவர் நினைத்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவே ரட்சிப்புகளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த இலங்கை தேசத்திலே கர்த்தாவே இன்ன மத பேதம் இன்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒற்றுமை சமாதானம் அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே அப்பா தேவன் இந்த நாளிலே சமாதானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிரிவினையின் ஆவிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பிரிவினையின் ஆவிகளை தேவன் முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறதான எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை தேவன் இந்த நாளிலே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப குடும்பங்கள் கர்த்தாவே அப்பா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா அந்த குடும்பங்கள் எல்லாம் பிரியாத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நீங்க குடும்பங்களை இணைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அப்படியான குடும்பங்கள் கர்த்தாவை பிரிந்து விடாத படிக்க கர்த்தாவே அப்பா அவர்களை இணைத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆலோசனையின் கர்த்தர் நீங்க ராஜாவே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே அதிகப்படியான தற்கொலைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கொலைகள் கர்த்தாவை இப்படியாய் வீணான இரத்த சிந்துதல்கள் கர்த்தாவை தேசங்களிலே ஏற்படாத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இப்படியான கெட்ட சிந்தனைகளை கொண்டு வருகிறதான எல்லா அந்தகார கிளியையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா அந்த கொலை வெறியின் ஆவிகளை தேவன் தேசங்களிலே இருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கொலை வெறியின் ஆவிகளின் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காரணத்தினாலே அநேக ஆக்சிடென்ட்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான ஆக்சிடென்ட்கள்லாம் நடக்காத படிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா சாரதிகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. அப்பா குடித்து விட்டு நித்திரை மயக்கத்தோடு வாகனங்களை செலுத்தாத படிக்கு கர்த்தாவே நிதானமாய் வாகனங்களை செலுத்த அவர்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா கர்த்தாவே அதன் மூலமாய் கர்த்தாவே அநேக விபத்துக்கள் கர்த்தாவே அநேக உயிர் சேதங்கள் நடக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான உயிர் சேதங்களை எல்லாம் தேவன் நீங்க தடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஜனத்துக்கு ஜனம் விரோதம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா நிலத்துக்காக பொருளுக்காக சொத்துக்காக கர்த்தாவே அப்பா சகோதரங்களை தாய் தகப்பன்மார்களை கர்த்தாவே பிள்ளைகள் தாய் தகப்பன்மாரை இப்படியாய் கொலை பண்ணுகிறாங்க தகப்பனே. இப்படியான கர்த்தாவை சிந்தனைகளை எல்லாம் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த உலகத்திலே இருக்கும் வரைக்கும் நமக்கு தேவையானாலும் நாங்கள் போகும்போது எதையுமே கொண்டு போவதில்லை என்பதை உணரத்தக்கதான நல்ல உணர்வுகளை நல்ல சிந்தனைகளை தேவன் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இப்படியான மரணங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்க தேவன் உதவி செய்ய தகப்பண்ணே. அப்பா சபைகளிலே அதிகமான சமாதானம் இன்மை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சபைகளிலே போதகர்கள் விசுவாச பிள்ளைகளுக்கு இடையிலே கர்த்தாவே தேவ சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அந்த தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா இலங்கை
தேசத்துல இருக்கிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமாதானக்காரரே, நீங்க இந்த தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு நிலைத்திருக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்புறம் அப்பா உடைய மாசற்ற அந்த அன்பை எங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறீங்க தகப்பனே. அதை மற்றவர்களுக்கும் நாங்கள் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த அந்த கர்த்தாவே அந்த மகத்தான அந்த அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே அநேக குறைவுகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நிறைவாக்கி தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எந்த கிரியையிலும் இந்த தேசத்தை அணுகாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாப்பு கரம், உடைய பாதுகாப்பு கரம் இந்த தேசத்தின் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அதை நடத்துகிற கர்த்தாவே, அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இணைப்பினோடாக கர்த்தாவே அப்பா அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் மட்டுமா எங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துக. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே. எல்லா கனமும் எல்லா துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்த என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லோரோடும் கூட எல்லோரையும் கூட ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாங்கள் சிஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்லி அம்மா. பிரைஸ் லார்ட். நீங்க ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கு ஒவ்வொருவருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தினால் சொல்லும்படி இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, உம்மை இந்த நாளும் ஏறெடுத்து பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே மிகவும் இரக்கமாயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. கஷ்டப்பட்டவர்களை கைவிடாத தகப்பனப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கூவி வளைக்கும் போது நீர்தானப்பா முன் நின்று எங்களை எல்லாவற்றையும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனப்பா. ஆவியானவரே, கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவர்கள் மேலே உமது இரக்கத்தை பையன் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த யுத்தங்களில் அடிபட்டு எவ்வளவோ பிள்ளைகள் தாய் தகப்பன் அப்பா மாறி மாறி கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. உணவில்லாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா உடுக்கோடை இல்லாமல் தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா மருந்து வசதி இல்லாமல் தவிக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலும் அது இரக்கத்தை காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, உமது அன்பை காட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் படும் வேதனைகளை பார்க்க முடியவில்லை இயேசுவே. உமது கரங்களை அவர்கள் மேலே திருப்பும் தகப்பனே. அப்பா உமது இரக்கங்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வசதியை கொடுத்தருளும் தகப்பனே. உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்தருளும் தகப்பனே. அப்பா நீ ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பனப்பா. ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆராருக்கு உணவு இல்லையோ, உடுக்க உடை இல்லையோ, அவர்களுக்கு நீரே உதவி வழங்கும்படியாக இருந்து கேட்கிறோம் தகப்பனே. பரிசுத்தரே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு உதவி வழங்கும்படியாக
உம்மை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த யுத்தங்கள் எங்க என்ன பிரச்சனை நடக்குதோ அதுகள் எல்லாவற்றையும் நீர் காண்கிறதோவனப்பா. அப்பா எல்லாவற்றையும் ஆடுகிறதோவனப்பா. ஒன்றும் யுத்தங்கள் வேண்டாம் அப்பா. அப்பா நீதி அப்பா சந்தோஷமும் அன்பும் பெருக செய்தல் தகப்பனே. அப்பா உமது வார்த்தைகள் பெருக செய்யும் தகப்பனே. உமது சொற்கள் பெருக செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது தகப்பனே. இந்த அநியாயங்களை தீர்க்க யாரும் இல்லை என்று பரிதவிக்கிறார்கள் தகப்பனே. தாய் தகப்பன் அப்பா, நீர் உண்மையான தெய்வம் அப்பா. நீர் வந்து எங்களுக்கு நல்ல பதிலை அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த யுத்தங்களை நிறுத்தி அப்பா இந்த கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவர்களின் மேலே மதிரக்கத்தை காட்டும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உடையையும் உணவையும் அளிக்க நீர் வல்லவராயிருக்கிறவரையும் உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, லிசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் ஜபிக்கும் போது இந்த சங்கம வானொலியை எந்த ஒரு அங்கு தாமதமும் இல்லாமல் ஒரு பிள்ளையும் இல்லாமல் இருக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு உண்மையிலிருந்து மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன் ஆமீன் ஆமீன். உங்களோடும் இருப்பாராக. ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜானட். நீங்கள் ஈரானுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த நாடு ரட்சிப்பை காணட்டுக்கும் எல்லா மக்களும் அங்கு அகங்காரங்களோ தன்மானங்களோ வராதபடி இந்த சமாதானத்தை கொடுத்தது போல தொடர்ந்தும் சமாதானத்தில இருக்க அவர்கள் மனம் திரும்ப ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, 2 பேரோ 3 பேரோ உம்முடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறோமோ அங்கே நீர் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே அப்பா. கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரே, ஜெயமாக ஆண்டவரே அப்பா அப்பா தரப்போகிறவரே, ஆம் என்றும் ஆமேன் என்றும் தரப்போகிறவரே, நாங்களும் விசுவாசித்து ஆண்டவரே ஸ்திரப்படுத்தி அப்பா எங்களையும் ஆண்டவரே நிலை நிற்க வைக்கிற எங்கள் தெய்வமே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஒரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே வீணாய் போய்விடாதபடி, நிலத்திலே விழுந்து போய்விடாதபடி ஆண்டவரே 30, 60, 100 நீர் கர்த்தாவே தருகிற கர்த்தாவே கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உலகம் ஆண்டவரே யுத்தத்தையே கர்த்தாவே நோக்கி பார்க்கிறது ராஜா. தகப்பனே, நீர் காண்கிறீங்க ராஜா அப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே ஏசையா, இந்த ஈரான் தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. அந்த நாட்களிலே கர்த்தாவே பெர்சியா நாடு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே நாமத்தினாலே இந்த நாடு ராஜா நான் கர்த்தாவே எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்ட இந்த தேசத்திலே கர்த்தாவே ஏலாமீன் என்ற இடத்திலே ராஜா நீர் கர்த்தாவே அந்த இடத்திலே அப்பா நீர் உம்மை வெளிப்படுத்தின தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே, இன்றைக்கு ஆண்டவரே அந்த தேசமானது இன்றைக்கு ஈரானாக நின்று யுத்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறதாக கர்த்தாவே காணப்படுகிறது ராஜா. அணுகுண்டுகளுக்கு ஆண்டவரே ஆயத்தமாகிற இந்த நாடு தேசத்தை அழிக்க வல்ல நாடாக மாறி இருக்கிறதே அப்பா. இவர்களுடைய பேச்சிலே நடக்கையிலே ராஜா காண்கிற கர்த்தரே, இந்த பேச்சிலும் நடக்கையிலும் ஆண்டவரே அப்பா அல்லா அல்லா என்று சொல்லி ஜனங்களை குவித்து ஆண்டவரே அல்லாவுடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களே ராஜா. இதனாலே உலகம் எங்கும் ஆண்டவரே பொருளாதார ரீதியாக ஆண்டவரே ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே பெட்ரோலின் விலை, டீசலின் விலை, ஆண்டவரே மண்ணெண்ணெயின் விலை என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே கத்தாவே உணவு காரியங்கள் கூட
இயேசுவே கர்த்தாவே கூடி இருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்பா, போக்குவரத்து கஷ்டமாக உண்டு ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, பிளைட்டிலே, விமானங்களிலே, ஆண்டவரே ட்ரெயினிலே கர்த்தாவே, தரைமட்டமாக போற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த யுத்தத்தின் நிமித்தம், இந்த எண்ணெயின் நிமித்தம் ஆண்டவரே விலைவாசிகள் இருக்கிறது கர்த்தாவே. ஜனங்கள் ஆண்டவரே கொந்தளிக்கிறதை நீங்க பார்க்கிறீங்களப்பா, பிரயாணங்களை பார்க்கிறீங்களப்பா. இயேசுவே கர்த்தாவே, அதனால எவ்வளவு நோயாளிகள், வருத்தங்கள், டென்ஷன்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. இயேசுவே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் சமாதான பிரபு நீர் ஒருவரே தான் ராஜா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. தகப்பனே கர்த்தாவே, அந்த வார்த்தை வைத்து ராஜா, ஈரான் தேசத்தையும் அமெரிக்காவையும் ஆண்டவரே இவர்களுடைய பிரசிடென்ட் மாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மிருகத்தனமான காரியங்கள், வைராக்கியங்கள், ஆண்டவரே கடின வார்த்தைகள், கடினமான ஆண்டவரே பேச்சுக்கள், பொய்யல், கபட்டு காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து ஆண்டவரே அப்பா, இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று ஆண்டவரே நீர் வெள்ளத்துக்கு கட்டளையிட்டது போல ராஜா, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தெற்கத்தை வெள்ளத்தை போல எழுந்து நிக்கிறதான இந்த யுத்தமும் ஈரான் தேசமும் ஆண்டவரே உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஐயா. இந்த தேசமும் மக்களும், இந்த அதிகாரிகளும், ராணுவ வீரர்களும், ஆண்டவரே கடற்படையினர், ஆண்டவரே முப்படையினரை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இவர்களுடைய இருதயங்களிலே சமாதானத்தின் நல்ல ஆவியை ஊற்றுகிறவர் என் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் ராஜா. ஒருவரே எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் ராஜா. சமாதானமாக ஆண்டவரே அப்பா, இவர்கள் கர்த்தாவே இந்த பேச்சுவார்த்தையிலும் ஆண்டவரே இயேசப்பா, இந்த இயேசுவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக எடுக்கிற காரியங்கள் யாவும் சமாதானமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நீர் இஸ்ரவேல் தேசத்தை காத்து வருகிறீரே. இம்மட்டும் ஆண்டவரே அந்த தேசத்தின் பெயரை உச்சரிக்க வைக்கிறீரே ராஜா. தேவனே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த தேசங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஈரான் தேசம், லெபனான் தேசம், பலஸ்தீனர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவர் இவர்களுடைய பேச்சிலே ஒரு அன்பு சமாதானம் வரவும், இவர்களுடைய செய்கையிலே, சிந்தனையிலே, நடக்கையிலே ஆண்டவரே ஒரு அன்பு சமாதானம், ஒரு அமைதி நிலவட்டும் ராஜா. அமைதியான ஸ்தாபனங்களிலே வாழுவார்கள் என்று சொல்லுகிறபடி இவர்களுடைய வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஒரு அமைதியான வாழ்க்கையாய் மாற்றி கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இவர்களாலே ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே கர்த்தாவே தேவசுவே பொருளாதாரங்கள், வேலைத்தலங்கள், ஆண்டவரே சாப்பாட்டு உணவுகள் எல்லாம் அதிகரித்து இருக்கிறதப்பா. தகப்பனே நீர் ஒருவரே தேவனே, இவர்களோடு பேசுங்கப்பா, சிந்தனையிலே பேசுங்கப்பா, நடக்கையிலே பேசுங்கப்பா. இவர்களுக்குள்ள இருக்கிறதான முரட்டாட்டமான அந்த வைராக்கியத்தை ஆண்டவரே, வேண்டாத காரியத்தை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே மறைமுகமாக ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றி அற்புதம், அடையாளம் ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் இயேசு என்ற நாமம் ஆண்டவரே உயரப்பட்டு ரட்சிக்க ஆண்டவரே இந்த தேசம் உமக்காக ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க என் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே நீர் எழுந்தருள வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. நீர் பேச வல்லவர் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே நினிவே தேசத்திலே ராஜா ஆண்டவரே, அந்த நினிவே தேசத்திலே ராஜா, அந்த ராஜாவோ ஆடு மாடுகள், மிருகங்கள், குழந்தைகள், பெரியோர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் ஆண்டவரே உபவாசித்து இருந்தது போல இந்திய பெர்சியா தேசத்தை என்று சொல்லி அழைக்கிற இந்த ஈரான் தேசம் ஆண்டவரே தங்களை முற்று முழுவதுமாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ராஜா முழங்காலிலே நின்று மன்னித்து தேசத்தை பாதுகாத்து, ஜனங்களை பாதுகாத்து ஆண்டவரே இந்த 5 கண்டங்களையும் பாதுகாக்க என் தேவா
தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இந்த தெற்கத்தை வெள்ளத்தை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க இயேசுவே. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக ராஜா. உம்முடைய மகிமை ஈரான் தேசத்தில் மேலே வரட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் தாமே இந்த ஜனங்களை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அப்பா தகப்பனே அல்லாவுக்காக ஜனங்களை கொல்லாதபடி என் உயிருள்ள தேவனுக்கு ஜனங்களை ஏற்படுத்துகிற அந்த வழியை திறக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான கோணலான காரியங்கள், கரடு முரடான காரியங்கள், ஆண்டவரே பேச்சுக்கள், நடக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் யாவும் ஆண்டவரே அப்பா அழிந்து ஆண்டவரே செவ்வையாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. செவ்வையாக்குங்கப்பா. இவர்களுடைய எல்லையங்கள் ஆண்டவரே சமாதான தாவரங்களாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஆயுதங்களும் ஆண்டவரை செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிற காரியங்கள், பேசப்படுகிற காரியங்கள், முரட்டாட்டமான ஆண்டவரே, வைராக்கியமான ஆண்டவரே, கொலை வெறியின் காரியங்கள் யாவும் அழிந்து சிதறுண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் செய்ய போறதற்காக நன்றி ராஜா. ஜனங்களையும் தேசங்களையும் கண்டங்களையும் ஆண்டவரே அப்பா உருவாக்கி அப்பா சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே அப்பா, இந்த ஜனங்கள் மேலே மனதுருகி உம்மை நோக்கி பார்த்து நீர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கை செய்து சமாதானத்தை கர்த்தாவை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை காண ஆண்டவரை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போற சகல காரியங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து நிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த வீரர்களுக்காய் காயப்பட்ட வீரர்கள், வீதினிலே தவித்துக் கொண்டிருக்கிற வீரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்தத்தை விரும்புகிறவர்களுக்காக, விரும்புகிற நாடுகள் தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றா பணபலம், ஆயுத பலம், ஆழ்பலம் என்று சொல்லி இருக்கிற எல்லா ஆயுதங்கள் உருவாக்குற இடங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். ஆகவே அவைகளை கர்த்தர் தானே பொறுப்பேற்று அதன் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் முறியடிக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பின் கிருபை பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம்ப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, ஒருமனப்பட்டு தேவனே கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுக்க வல்லமா இருக்கிற தேவனே நன்றி. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, இந்த தேசங்களை பொறுப்படுங்கள் அப்பா. விசேஷமா யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. அந்த தேசத்தின் வான மண்டலங்களிலிருந்து கிரியை செய்ற பொல்லாத ஆவியல் அப்பா, திருடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் என்று சென்று போவதாக. நன்றி ராஜா. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சென்று போவதாக. மதங்களுக்கு பின்னால் அந்த கிரியை செய்ற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக. ஆமானின் ஆவிகள், அமலேக்கின் ஆவிகள், தேவனே பாகாலின் ஆவிகள், யேசபேலின் ஆவிகள், அன்பிக்கிறிஸ்துடைய ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக. பிரிவினையின் ஆவிகள் சென்று போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்ற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் என்று சென்று போவதாக. அவருடைய கிரியை செய்ற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் வெளியேறுவதாக தேச தலைவர் அதிகாரிகளை விட்டேன் தேவனே அப்பா பிதாவே. கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. தானியேலின் தேவனே பிதாவே, தானியேல் அவனை குற்றப்படுத்தும்படி அப்பா பிதாவே முகாந்திரம் தேடினார்கள் ஐயா இயேசு ராஜா. தானியேலுக்குள்ளே விசுவாசத்த ஆவி இருந்த இயேசு ராஜாவே தேவனே பிதாவே. தானியேல் கையிட்டு சென்ற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதீங்கள் அப்பா பிதாவே. அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தான்னு சொன்னீங்கள் அப்பா பிதாவே. தானியேலின் தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அப்பா பிதாவே, சகலும் அறிக்கை பண்ணத்தக்கதாக தேவனே அந்த இடத்திலே அற்புதங்களை செய்வீங்கள் அப்பா, அதிசயங்களை செய்வீங்கள் அப்பா. அதுபோல் தேவனே இஸ்ரவேலின் தேவனே வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அறிக்கை செய்ய தேவனே இந்த மக்களுடைய முழங்குகள் யாவும் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. விசேஷமாக மில்லியஸ் பாதையில் உள்ள தேவனே இந்த மக்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இந்த பாதையில கிரியை செய்ற பொல்லாத ஆவிகள் அப்பா பிதாவே,
மதத்துக்கு பின்னாண்டு கிரியஸ்தர ஆவியல், ஆமானின் ஆவியல், பாலாக்கின் ஆவியல், அமலேக்கின் ஆவியல், இயேசுவின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல் எல்லாம் தேசத்தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. வில்லிஸ் பாதி ரட்சிக்கப்படுவதாக என்பவனை பிதாவே. தேவனே, இந்த யுத்தத்தின் மூலமாக தேவனே வில்லிஸ் பாதி எங்கப்பா ரட்சிக்கப்பட போவதற்காக நன்றி ராஜாவே. நீங்க செய்ய காரியம் ஒன்றுமே தலைப்படாது. நீங்கள் சமாதானத்தின் தேவனப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போற சமாதானத்தை அனைவருக்கும் கொடுங்களையா இயேசு ராஜா. விசுவாசமாய் இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படும் அப்பா பிதாவே. அவருடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, தேவனே இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேல் மக்களை முற்று ரட்சியுங்க அப்பா பிதாவே. ஓ இஸ்ரவேல் மக்களுடைய முழங்குகள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. நாங்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்தவனே, நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி என்றவனே, இந்த யுத்தம் எல்லாம் ரட்சிப்புக்கு தேவனே, தேவனே நீ ஆரம்பமா இருப்பதற்காக நன்றி ராஜாவே. முடிவோ தேவனே சம்பூர்ணமா இருக்கும் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. தேவனே உமக்காக உண்மையாய் உத்தமமாய் தேவனே பிதாவே. தேவனே இந்த யுத்தத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு தேசத்திலும் அதிகாரிகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. அவன் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் அக்கிரியை போடும், ஒரு புதிய இதயத்தைப்படும் உம்முடைய அபிஷேகம் மீது இறங்குவதாக எண்ணி தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜாவே. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. யுத்தம் கர்த்தருடைய தேவனே பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே தேவனே பிதாவே அந்த யுத்தம் கர்த்தருடைய சொன்னது போல அப்பா பிதாவே. தேவனே அப்படியான யுத்தத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் இந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. ஓ சத்ருவான வந்தவரே பிதாவே. யாரை வஞ்சிக்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் தேவனே சுத்தி வருகிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் அப்பா பிதாவே. நீங்களோ தேவனே அவனை சிலுவையிலே பெற்று சுமந்தீங்கள் அப்பா பிதாவே. ஜெயம் அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றவனே பிதாவே. நன்றி ராஜா. அப்படியாக நீங்கள் ஜெயம் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. பிசாசால் வெட்கப்பட்டு போவாராக. பிசாசனுடைய சகல கிரியைகளும் அப்பா பிதாவே சுட்டரிக்கப்படுவதாக, சிறந்து போவதாக என்பதே பிதா. ஓ நன்றி ராஜாவே. தேவனே இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காதே போவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சுவசம். பவுல் தேவனே கடைசியிலே தனிமையாக நின்று யுத்தம் பண்ணினார் அப்பா பிதாவே. அவரோடு ஒருவருமே இல்லை என்றவனே பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிமையா இருந்தாரப்பா. 12 அப்போஸ்தலர்கள் ஓடி விட்டார்கள் இயேசு ராஜாவே இந்த இயேசுவை விட்டு. தேவனே அதுபோல் யார் யார் உண்மையாய் உத்தமமாய் உமக்காய் நின்று தேவனே யுத்தம் பண்ணுற ஒவ்வொரு தலைவரோடும் அப்பா நீங்கள் இருந்து யுத்தம் பண்ண போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. தாவீதை தேவனே அந்த கூழாம் கல்லின் மூலம் கோலியாத்தை மறிக்க செய்வீங்கள் அப்பா பிதாவே. அப்படியாக தேவனே பிதாவே. இஸ்ரவேல் தேவனே நீங்கள் இஸ்ரவேல் மக்களோடு இருந்து தேவனே பிதாவே. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக எந்த தேசங்கள் வந்தாலும் நீங்கள் யுத்தம் செய்வதுவனப்பா பிதாவே. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. தேவனே எந்தெந்த நாடுகளில் பேச்சுவார்த்தை நடக்க போதோ நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன். அந்த நிலை கடவுளிலே பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன். அதை கடந்து உள்ளுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய அக்கிரியை போடும். எல்லா தந்திரத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பொய்யின் ஆவி எல்லாம் சிறந்து போவதாக. இவர்கள் கிரியை செய்கிற மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. தேவனே உம்முடைய மகிமையினால் இந்த இடத்தை மூடுங்கப்பா. சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தின் பிதாவே, நீங்கள் இந்த இடத்துல பேசி தேவனே பிதாவே நீங்கள் ஜெயப்படுங்களப்பா. நீங்கள் சமாதானத்தை கட்டங்களையா இயேசு ராஜா. சமாதானம் இல்லாமல் இருந்தும் எரேமியா 6:14 சொல்றீங்களப்பா. சமாதானம் இல்லாமல் இருந்தும் மேற்பூச்சாய் சமாதானம் உண்டு என்று சொல்லி எடுக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. உண்மையாய் உத்தமமாய் தேவனே பிதாவே. ஓ சமாதானத்தை வேண்டி எடுக்கிற ஒவ்வொரு சமாதானத்திலும் உம்முடைய கரம் அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா. நன்றி என்றவனே சோஸ்திரம் அப்பா பிதாவே. அப்படியாக நீங்கள் காரியம் செய்ய போயிருக்க நன்றி அப்பா பிதாவே. நன்றி என்றவனே சோஸ்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே.
தேவனே யுக்ரைன் ரஷ்யாவை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஒவ்வொரு தேச தலைவனால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆவென்பதை உக்ரைனும் ரஷ்யாவும் அறியத்தக்கதாக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா, நீங்கள் வழக்காடுங்கள். ஓ நன்றி ராஜாவே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்ல, வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவியுடைய போராட்டம் சொன்னீங்கள் அப்பா. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி அப்பா பிதாவே, அவன் மிகுந்த கோபம் கண்டு யுத்தம் செய்யற நீங்கள் பாக்குறீங்க. அதான் பிசாசானவை ஜெயித்த தேவனே, ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்கள் ஐயா பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கிறீங்கள் இயேசு ராஜாவே தேவனே. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானாக. ஓ நன்றி, உம்முடைய ஆளுக தேசமங்கம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் தேசமங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசத்திலும் நிறைவேறுவதாக. விசேஷமாக மில்லிஸ் பாதியிலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இஸ்ரேல் தேசம் மூலமாக மில்லிஸ் பாதி அங்கும் ஆசீர்வாதம் உண்டாவதாக தேவனே பிதாவே. தேவனே நன்றி ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க வர்ற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. நன்றி தேவனே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா. நீங்கள் வைராக்கிய வாஞ்சியா இருப்பதற்காக நன்றி ஆவியானவரே தேவனே. வைராக்கிய வாஞ்சியா இருந்து நீங்கள் இந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்காக நன்றி தேவனே. சுவாசம் ஐயா, மறித்தேன் சதா நாட்களும் உயிரோடு சொல்ல தேவனே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி தேவனே. சுவாசம் ஐயா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா, பதில் கொடுப்பவரே நன்றி அப்பா தேவனே. தேவனே, இந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைத்த ஆசீர்வதிங்க அப்பா பிதாவே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஊழியம் பெருகுவதாக, எல்லை பெருகுவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, தேசங்கள் அசைக்கப்படுவதாக இந்த ஊழியத்தின் மூலமாக. நன்றி தேவனே. சோஸ்திரம் அப்பா. ஜனசிஸ்டரை பொறுப்படுங்க, கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்க, விசேஷித்த ஞானம் அறிவப்படுங்க, மரங்கள் வல்லமை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. அதே போல் பட்சபாதம் இல்லாத தேவனே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனே பிதாவே அக்கினி ஜுவாலியாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. அவருடைய கரங்களினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. அவருடைய கருத்தினாலே செய்தது போல் அற்புதங்களையும் அதிசயம் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கருத்தினாலையும் செய்யுங்கப்பா. நீங்க செய்ய போவதற்காக நன்றி தேவனே. சோசம் அப்பா, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாளின் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. இன்றைக்கு புதிதாய் வந்த ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சர்மிலாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளையை நீர் கண்ணோக்கி பார்த்து தொடர்ந்து வரவும் கர்த்தாவே, அந்த குடும்பமும் வீடும் ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவனே நீர் உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே நீர் பொறுப்பேறும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. வர முடியாம இருக்கிறவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே வந்து விட்டு நிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் விருப்பத்தையும் தாகத்தையும் அவர்களுக்குரிய நேரத்தை நீர் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சங்கவா வானொலிக்காய், லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் வேறாய் சந்திக்க வல்லவர் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஏமிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியோடும் கூட இருந்து சகலத்திலும் நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்றைய நாளிலும் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதோடு எங்களுடன் டொனால்ட் பிரதர் இயேசு டேனியல் அவர்கள் இணைய இருக்கிறார். அவர் நாளில் இணைவார் நினைக்கிறேன். அன்றைய நாளில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது இன்றைய நாளில் வேலை செய்யாது, நாளில் வேலை செய்யும். அந்த வேலை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் டொனால்ட் பிரதருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அவரை நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்னதாக 10-15 வருடத்துக்கு முன்னதாக சந்தித்தேன் டொரண்டோவிலே. ஆனாலும் இந்த வேளையிலும் சகோதரன் டொனால்டு பிரதர் என்று அறிகிறோம்.
அவர் நாளை நாளில் இணைவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சௌரி ஏமி புஷ்பராஜாவுடைய ஃபோன் ஆஃபில் இருக்குது, காரணம் தெரியவில்லை. ஆனால் இங்கு வெதர் சரியான மோசமாக இருக்கிறது. அதனாலே இடி முழக்கம் மின்னலாக இருக்கிறதுனாலே அவருக்கு இன்டர்நெட் இல்லை நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துவாராக. இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்த ஒருவரையும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் இன்றைய நாளில் முதலாக இணைந்த சௌரி சர்மிளா அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். எங்களுடைய தமிழ் மக்களின் புது வருடமாக இருக்கிறது. அந்த புது வருடத்துக்கு நான் ஒரு செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தேன். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் அந்த புது வருடம் என்றால் என்ன என்று நீங்களும் அதை பெற்றுக்கொண்டு அனுப்பியிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 45 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள் இதுவரையிலே. கர்த்தர் வழி நடத்துவார். அவங்க எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவுமாக சௌரி சாமிலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்படியே நின்று கொள்ளுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர போகிறீங்களா? சூமில் வரையில்மா சிஸ்டர் சாமிலா?